எல்லாருக்கும் காலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி முதல் முறையாக இந்த கல்லூரிக்கு வர்றது. இந்த கல்லூரி நிறைய கனவுகளோடு துவக்கப்பட்டது, இன்னும் பெரும் பயணத்துக்காக காத்திருக்கிறது. இந்த கல்லூரியுடைய அறக்கட்டளை நிர்வாகிகள், இயக்குனர்கள் அவங்க எல்லாருமே எவ்வளோ ஆர்வமாக இதை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. அதனுடைய ஒரு முயற்சியாக தான், அதை ரீவேம் பண்ணுறதோட முயற்சியாக தான் இந்த ஒரு பயிற்சி வகுப்பை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய இந்த ஆர்வம் கட்டாயமாக அவங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு துணை கொடுக்கும் நான் கேரண்டியாக நம்புகிறேன். நம்ம காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் அண்டு வரதராஜ பெருமாள் எல்லா தெய்வங்களும் அவங்களுக்கு துணை நிற்கணுங்கிற என்னுடைய வேண்டுதல். இங்கே நிறைய மாணவர்களும் இருக்கிறீங்க, பட் என்னுடைய ஃபோக்கஸ் நீங்கள் இல்லை. உங்களை ஜாலியாக கிளாஸ் அட்டன் பண்ணாமல் இங்கே வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அது சந்தோஷமாக இருந்து அந்த டயத்தை பாஸ் பண்ணிக்கிங்க. அப்பா இன்றைக்கி கிளாஸ் கிடையாது அப்படிங்கிறத விட்டுங்க. அதுக்கு மேலே பெருசாக யோசிக்காதீங்க. நாங்கள் பேசுகிறதுல ஏதாவது ஒரு 4 விஷயம் உங்களுக்கு பிரயோஜனப்பட்டால் சந்தோஷப்பட்டுங்க. என்னுடைய ஃபோக்கஸ் பூரா அந்த டீச்சர்ஸுக்கு தான். நான் டீச்சர்ஸை அவங்கள எப்படி இன்னும் ஒரு புத்தாக்க பயிற்சின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய பயிற்சிகள் இருக்குது, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தங்களை எப்படி டெவலப் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு முயற்சி. இங்கே டீச்சர்ஸ் யார் யார் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா, கேட்டுக்கலாமா? அவங்கள நீங்கள் ரைட், சூப்பர், வெரி ஹாப்பி. இந்த காலேஜ் டீச்சராக நீங்கள் வெளியில் இருக்கிறீங்களா, ஸ்கூல் டீச்சராக? இந்த காலேஜில் இருக்கிறீங்க, வெளியில் இருக்கிறீங்க, எல்லாம் வெளியில் தான் இருக்கிறீங்களா? வெரி ஹாப்பி, நல்ல வேலை. எல்லாம் ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் இல்லையா? சூப்பர். அப்படி தான் சொல்ல சொன்னாங்களா? அப்படிலாம் இல்லை, அடித்து கேட்பாங்க, கரெக்டாக சொல்லிடு அப்படிலாம் அப்படிலாம் இல்லை. சரி, வெரி ஹாப்பி. ஸோ இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் டீச்சராக இருக்கீங்க இல்லையா? ரொம்ப ஹாப்பிங்க. முதல்ல உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு. ஏன்னா நீங்கள் செய்கிறது எவ்வளோ பெரிய சேவை அப்படின்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய எங்களுக்கு தெரியும். அது பெரிய அளவில் அரசாங்கத்துடைய ஆதரவு, அன்பு, கவனிப்பு இல்லாமல், ஆனால் வெறும் பணிச்சுமை மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு துறை. நமக்கு உங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் அப்படின்னா இதில் யாராவது டெம்பரரி ஸ்டாஃப் யாராவது இருக்கீங்களா? கவர்மெண்ட் டீச்சர்ஸில் எல்லோரும் பெர்மனன்ட் தானே? நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் முதல்ல வரக்கூடியது பொறாமை தான். உனக்கு என்னப்பா ஒரு வேலை கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்குது அப்படின்னு. பெண்கள் கவர்மெண்ட் டீச்சராக இருந்தாங்கன்னா உடனே கேரண்டியாக கல்யாணம் ஆயிரும், நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கிடைக்கும். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரு ஒய்ஃப் ஏர்ன் பண்ணுறாங்க, மினிமம் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்கள் அப்படி ஒரு 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண் அரசு பள்ளி ஆசிரியர்லாம் வட்டி கூட ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுக்குலாம் தெரியுமா இல்லையா தெரியல, நீங்கள் கேட்டுக்க. உங்களுடைய சீனியர் மாஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு, தலைவா இதெல்லாம் பண்ணுறியாமே, எனக்கு தெரியவே இல்லை, எனக்கு கொடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்கூல் டீச்சர்ஸும் பேங்க் ஸ்டாஃபும் தான் சமுதாயத்துடைய பொறாமையை சம்பாதிச்சவங்களாக இருக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்படுற சம்பளம் அவங்களுடைய கண்ணை உறுத்துது, அண்டு உங்களுடைய வேலை நேரம் அவங்களுடைய தூக்கத்தை கெடுக்குது. அது நம்ம காலையில் 9 மணிலேருந்து ராத்திரி 6 மணி வரைக்கும் நம்ம பாடாப்படுறோம். இவங்க சாயந்தரம் 3 மணிக்கெலாம் கிளம்பி போடுறாங்க. அதில் மொத்தமே 3 பீரியட் தானா ஒரு நாளைக்கு, 10 பசங்க தான் நான் எதிர உட்காந்துருக்கிறது. அது எப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறாமையிலேயே, சமூகத்தோட பொறாமையிலேயே அவிஞ்சு போய், அதெல்லாம் தாண்டி நீங்கள்லாம் இப்படி இருக்கிறதே சாமியோட புண்ணியம் தான். இவ்வளோ பொறாமையிலையும் தாண்டி, அதில் தாண்டி போய் முக்கியமான விஷயம் கவனிக்கிறேன்னா, நீங்கள் செய்கிற சேவை நான் ஏன் சொன்னேன்னா, இந்த சொசைட்டியில் நாளைக்கு எப்படிப்பட்ட மனிதர்கள் உருவாகணும் அப்படின்னு தீர்மானிக்கிறது நீங்கள் தான். அது எந்த தனியார் பள்ளிக்கூடங்களை விட, எந்த சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடங்களை விட இந்த அரசு பள்ளி ஆசிரியர்கள் தான் அது பெரிய அளவில் செய்கிறீங்க. ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த அரசு பள்ளியில் சேரக்கூடிய மாணவர்கள் யாருன்னு நம்ம பார்க்கணும். ஏழைகள், பெற்றோர் படிக்காதவர்கள், விவசாயிகள், கூலிகள். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஸ்கூல் அட்மிஷனில் ஒரு 10 நம்பர் குறைஞ்சிக்கிட்டே போயிடும். ஏன் அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பித்தோடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துருவாங்க, இங்கே இருப்பாங்க சேர்த்துருவாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு தரமான படிப்பு என்பது அரசு பள்ளியில் கிடைக்காது அப்படின்னு ஒரு சொசைட்டிலேயே ஒரு பெரிய பிம்பம் வந்துருச்சு. அது ஒரு ஊடகங்களில், சினிமாக்களில், எல்லா இடத்துலையும் அந்த யூனிஃபார்ம், அந்த ஷூ, அந்த டை, அவங்க வாங்குகிற ஃபீஸ். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஓசியில் ஒரு பொருள் கிடைச்சா அதற்கான மதிப்பு இருக்கிறது இல்லை. அதை நம்ம இயல்புலாக பார்க்குறோம். ஓசியில் ஒன்று கிடைச்சா மதிப்பு. எதுக்காக இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க, டக்குன்னு ஒருத்தர் இருந்தாங்க, இந்த 10,000 ரூபா நீங்கள் வச்சுக்கங்கன்னா உங்களுக்கு பயம் வந்துடும். ஏன் இந்த 10,000 ரூபா கொடுக்குறான், அது நம்மளை பார்த்து ஏன் கொடுக்குறான், இது ஏதோ டிவிஎஸ்சியோடைய பிளானாக இருக்குமோ, நம்ம லஞ்சம் வாங்குறதா கையங்களுமா பிடிக்கிறக்கா இருக்குமோ, இது நம்முடைய மச்சானுடைய வேலையாக இருக்குமோ, நம்மளை மாட்டி ஒரு செஞ்சுருப்பானு ஒரு முதல்ல பெரிய கவலை. ஏன்னா நம்ப மாட்டோம் முதல்ல, ஏன் இப்படி ஒருத்தன் சாதாரணமாக செய்யறான் அப்படின்னு.
அதை மாதிரி வந்து காஸ்ட்லியாக இருக்கிற பொருள் தான் தரமான பொருள் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்துருச்சு. ஒரு ஷர்ட் வந்து நீங்கள் வந்து முன்னாடிலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், உங்களுக்குலாம் குமார் ஷர்ட்ஸ்னு ஒன்று வந்துச்சு, ஒரு 500 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்குலாம் வந்துட்டு இருப்பாங்க. அந்த குமார் ஷர்ட்ஸ் ஏன் காணாம, பெரிய கான்செப்ட், ஜியோ மாதிரியான இன்றைக்கி ரிலையன்ஸ் அம்பானி ஜியோ மாதிரியான பெரிய கான்செப்ட், அது ஏன் காணாமல் போச்சு? 500 ரூபாய்க்கு ஒரு சட்டை கொடுத்தா அதில் என்ன இருக்கும் அப்படின்னு. அதே வந்து 5000 ரூபாய்க்கு ஒரு ஷர்ட் அப்படின்னு, ரேமன் ஷர்ட் அப்படின்னு சொன்னால் அது ஒரு வேல்யூ இருக்கும். அப்போ காஸ்ட்லியாக இருக்கிறது தான் வேல்யூ அப்படின்னு ஒரு எண்ணம். ஓசியில் கொடுத்தா அதுக்கு ஒரு மதிப்பு கிடையாதுங்கிற ஒரு விஷயம். இந்த ரெண்டையுமே ஃபேஸ் பண்ணக்கூடியதான் நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட ஃபீஸுங்கிறது கிட்டத்தட்ட கிடையவே கிடையாது. அது வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஓசியில் கொடுக்குறாங்க, யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க போது அந்த இடத்துல வந்து மாணவர்களுக்கு மட்டுமல்ல அவருடைய பெற்றோர்களுக்கே ஒரு பெரிய பாடம் இருக்குது. மற்ற ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் ஒரு பெரிய ஈஸியான விஷயம் இருக்குது. அந்த ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடைய பேரண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி எஜுகேட்டடாக இருப்பாங்க. மோஸ்ட்லி 2 பேருமே அநேகமாக டிகிரி ஹோல்டர்ஸாக இருப்பாங்க. அண்ட் அங்கே வந்து பந்தாக்காவது இங்கிலீஷ் பேசுகிறது, பாதி அரை ஒரு இங்கிலீஷ் பேசுகிற ஒரு பழக்கமாக வச்சுருப்பாங்க அந்த டீச்சர்ஸ்லாம். அதெல்லாம் ஒரு பெருமையாக வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய குரூப்பும் இருக்கும். அண்ட் அங்கே பேரண்ட்ஸ் வந்து மோஸ்ட் டிசிப்ளினாக ஒபீடியண்ட்டாக இருப்பாங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சர்ஸ் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அங்கே வந்து நமக்கு எதுக்கு நம்ம பிள்ளைங்க கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி, ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க மாதிரி இந்த மாப்பிள்ளை வீட்டில் போய் போயிருக்க மாதிரி அந்த மாதிரி மதிப்பாங்க. நம்ம ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்தால் இந்த அப்பா அம்மாக்களை விட்டுருங்க, பசங்களே ரேக்கு வாங்கி வாத்தியார்கள். நான் நிறைய பள்ளிக்கூடம், நான் வந்து ஒரு டீச்சர் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவன். என்னுடைய ஃபேமிலியில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு 4-5 கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். அவங்க படுற பாடெல்லாம் பார்த்து எனக்கு வந்து கண்ணீர் வரும். ஒரு எங்கள் ஃபேமிலியே ஒரு 28-29 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக இருக்கிறாங்க. இந்த 10th +1 +2 பசங்க இந்த டீச்சர்ஸ் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அது எவ்வளோ ஹாரிபிளாக இருக்கும், வெளிப்படையாக பேச முடியாதா இருக்குங்கிற நான் கண்ணால் பார்த்துருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு பூரா நிறைய கேரண்டி இருக்குது, மினிமம் கேரண்டி இருக்குது. என்ன, என்னை ஃபெயில் ஆக்க முடியாது, என்னை அடித்தேன்னா நான் புதிய தலைமுறையில் நியூஸ் போட்டுருவேன், மாணவனை அடித்த ஆசிரியர். நம்ம என்ன அடி வாங்கியிருப்போம்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள்லாம் உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட எப்படி அடி வாங்கியிருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். நான் படிக்கும் போதெல்லாம் அடிக்கிறதுலையே ரகரகமாக அடிப்பாங்க. அடிக்கிறதுனா சாதாரண அடியில், விதவிதமாக ஒவ்வொரு டீச்சரும் எப்படி அடிப்பாங்கன்னு விதவிதமாக இருக்குது. ஒரு டீச்சர் வந்து இந்த மாதிரி ஜன்னலில் வந்து பையனை ஏற்றிடுவார். ஜன்னலில் அவர் குனிய முடியாது, அப்படின்னால ஜன்னலில் பையனை ஏற்றி பின்னாடி திரும்பி நிற்க ஜன்னல் கம்பி அப்படி பிடிக்க வச்சுட்டு பின்னாடி கரண்ட காலிலே ஸ்கேலை வச்சு வெளுன்னு வெளுப்பார். அந்த ரோல் போடுறதுக்கு நோட் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, ரூலிங் பேட் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அது என்னென்ன பேர், ரூலர் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ரூலரில் அடி நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு கூச்சமாக இருக்கும், ஏன்னா நீங்கள் வந்து இந்த வயசு நடந்து வந்துட்டீங்க. நான்லாம் சரியான அடி. நான் வந்து லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு. நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலும் கிடையாது, ப்ரைவேட் ஸ்கூலும் கிடையாது, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். அதனால் இந்த 2 கட்டான்னு சொல்லிக்கலாம், 2 அனுபவிச்சான்னு சொல்லிக்கலாம். அடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் வந்து காதில் இப்படி திருகி விட்டு, இந்த காதில் 2 நல்ல நகை வச்சுருப்பார், இந்த 2 விரல்லையுமே நகை இருக்கும். இப்படி அடித்தா காதில் உங்களுக்கு ஓட்டை விழுந்தும், யூ கேன் ஃபீல் இட். அந்த பிளட்டு உள்ள ஃபார்ம் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அப்படி அமுக்கி அதில் வந்து காமெடி வேறு பண்ணுவார். இந்த பையன் ரொம்ப வளர்ந்துட்டான், இவனை குள்ளமாக்குமா அப்படிம்பார். இப்படி காதை திரும்பி இப்படி தருவார், சார் அப்படி ஏன்னா இவ்வளோ குள்ளமாயிட்டான், இப்போ இவன் குள்ளமாக இருக்கான்னு சொல்லி இப்படி நிமித்துவார், சார் ஏன்னா இவ்வளோ நிமித்தான். பயங்கர காமெடியாக இருக்கும். எல்லாரும் முன்னாடி அடிப்பாங்க, பேரண்ட்ஸை வர சொல்லி அடிப்பாங்க. அடின்னா இந்த மாதிரி கிடையாது. இன்னொரு வாத்தியார் வந்து நல்ல மனுஷன், அவர் அடிக்கவே மாட்டார். அந்த பச்சை சட்டையை போடு அப்படிம்பார். 15 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஏறி டம்முன்னு போய் அடிச்சுப்பாங்க. சுற்றி இருக்கிற அவன் பல குலவரில் இருப்பான். முதல் நாள் கல்லம்டா கொடுத்துருக்க மாட்டான், சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்க மாட்டான், குலவரில் இருந்திருப்பான். அவனை பச்சை சட்டையை போடணுன்னே அதில் மாற்றி 2 பேர் பச்சை சட்டை இருப்பான். 2 பேருக்கு ஒரு அடி விழுந்துடும். ஒன்று மண்ணு கிடையாது, அடி வந்து அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பசங்களை தொட முடியாத நிலைமை. எல்லா டீச்சர்ஸுக்கும் முதல்ல நமக்கு என்ன மனசில் தோணுது, நாம் ஏன் அடிப்பானே, நம்ம ஏன் பிரச்சனையை விளைக்குவானே, கழுதை படித்தா படிக்குது, படிக்காட்டி நாசமாக போகுது, நமக்கு என்ன. இது அடிப்படையில் வரக்கூடிய விஷயம். இது ரொம்ப சாதாரணம். அவர் ஏன் அப்படின்னா, நமக்கு முதல்ல பயம் வந்துச்சு, நம்ம எப்படி திருத்துறோம். நம்ம என்ன நினைப்போம், நம்மகிட்ட படிக்கிற பிள்ளைகள் நல்லா வந்துச்சுன்னா நமக்கு பெருமைன்னு நினைப்போம். ஏன் ஸ்கூலில் படித்த பையன் ஒரு டாக்டர் ஆகிட்டான், ஒரு இன்ஜினியர் ஆகிட்டான், ஒரு பெரிய இடத்துல போயிட்டான், நல்ல வேலைக்கு போயிட்டான், நம்ம சந்தோஷம் நினைப்போம். ஆனால் இந்த பிள்ளைங்க இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, சினிமாக்களை பார்த்து 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 கெட்டு குட்டிச்சோராகி, நீங்கள் 2 திருக்குறள் சொன்னால் சொல்ல மாட்டான். ஆனால் ஒரு சினிமா பாட்டை முழுசாக சொல்லுவான், தப்பு இல்லாமல் சொல்லுவான், ராகத்தோட சொல்லுவான், மியூசிக்கே இல்லாமல் சொல்லுவான், தாளம் தப்பாமல் சொல்லுவான். உங்களுக்கு ஒரே ஆச்சரியம், மொத்தம் 14 வார்த்தை, 2 திருக்குறள், 14 வார்த்தை சொல்கிறான்னா சொல்ல மாட்டான். அது எப்படா முழு பாட்டு பாடுற தப்பு இல்லாமல் நமக்கு புரிய முடியாது. அப்போ என்னன்னா ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருக்குது. இதை விட பெரிய பிரச்சனை இந்த மொபைல் கையில் வந்துருச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே ஒரு வீடியோகிராஃபர் இருக்கிறாரு, இங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்கார். அவங்கள்ட்டே ஃபோனை கொடுத்து, ஏன்னா இதில் ஒரு ஃபோட்டோ எடுங்க பாய், அவங்கள்ட்டே ஃபோட்டோ கொடுத்து, சார் நான் கேமரா எடுக்கிறேன் சார், நீங்கள் இதில் எடுங்க சார்.
ஏன்னா அவங்க உட்காந்து இருப்பாங்க. இன்றைக்கி எல்லாம் ஃபோனில் வந்துருச்சு. அப்போ இன்றைக்கி ஃபோன் தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமாயிருச்சு. வீட்டில் பைக் இருக்குதோ இல்லையோ, வீட்டில் டிவி இருக்குதோ இல்லையோ, ஒரு கூலி வேலைக்கு சித்தாள் வேலைக்கு போகக்கூடியவர் கூட ஒரு ஃபோன் வச்சாகணும். அது இந்த காலத்தில் பையன் என்ன செய்றான், 8th ஸ்டாண்டர்ட் வந்த உடனே அவன் கையில் ஃபோன் இல்லைன்னா வரமாட்டேன்றான். நீங்கள் 7ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் பையனை பொண்ணை கொஞ்சம் நீங்கள் மிரட்டிக்க முடியும். 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் ஏதோ நீங்கள் சொல்லி தந்து கேட்குற மாதிரி. 8th ஸ்டாண்டர்டுக்கு மேலாம் அவன் வந்து வெல் பில்ட் அடல்ட் ஆயிடான். சார் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்றான். நம்மளை வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, டீச்சர் எங்களுக்கு தெரியும் டீச்சர், நாங்களாம் பார்த்துக்குறோம் டீச்சர் தான். அவனுக்கு எல்லா விதமான தப்பான செயல் வந்துருச்சு. அவன் தெளிவாக சொல்லலாம், என்னையை உங்களால் ஃபெயில் ஆக்க முடியாது, நீங்கள் கம்பல்சரி பாஸ் போட்டாகணும். ஒரு பெரிய சிக்கல் இருக்குதா இல்லையா? அப்போ நீங்கள் அடிக்க முடியாது, நீங்கள் திருத்த முடியாது, கண்டிக்க முடியாது. இன்றைக்கி என்னென்ன கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்றாங்கன்றீங்க, கேஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. ஐ எம் டெல்லிங் யூ வெரி சீரியஸ், நான் அனுபவிக்கிற சொல்கிறேன். கேஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. அப்போ வந்து நம்ம எல்லா ஆசிரியர்களுக்கும் என்ன பயம் வந்துருக்கு, நமக்கு எதுக்கு முதல்ல வந்து பையனுடைய ஜாதியை விசாரிக்கிறாங்க, எதுக்குப்பா நமக்கு அப்படின்னு. இப்படி எல்லா பக்கமும் ஒரு அடப்பை போட்டுட்டு இருந்தால் அடிக்க முடியாது, திருத்த முடியாது, கண்டிக்க முடியாது, பேச முடியாது. பெற்றோர்கள்ட்ட பேசினாலும் புரியாது. நான் அதுதான் சொன்னேன், ப்ரைவேட் ஸ்கூலில் அந்த அட்வான்டேஜ் என்னென்ன, பெற்றோர்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னுடைய ஒய்ஃப்லாம் வந்து குழந்தைகளை வந்து படிக்க வைக்கும்போது இந்த வார்த்தை சொல்லிருக்கேன், உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, பையனை வந்து எப்படின்னாலும் அடிச்சுக்கோங்க, மூஞ்சியை மட்டும் விட்டுருங்க, கண்ணை மட்டும் விட்டுருங்க, நீ எப்படிலாம் அடிச்சிருங்க, முகத்தை மட்டும் காட்டணும், முகத்தை எப்படிலாம் அடிச்சிருங்க. அப்படி இருந்த காலம் போய் இன்றைக்கி வந்து பேரண்ட்ஸ் வந்து சண்டைக்கு வர்றாங்க, ஏன் நீங்கள் வந்து என் பையனை கை வச்சிங்க, ஏன் நீங்கள் வந்து என் பையனை திட்டிங்க அப்படின்னு. அப்போ வந்து வீட்டில் ஒரு கோச்சிங் கிடையாது, வீட்டில் ஒரு டியூஷன் அனுப்ப மாட்டாங்க. இந்த பையன் வீட்டுக்கு போகும்போதே விளையாட போயிடுவான், பாதி நாள் ஸ்கூலுக்கே வர மாட்டான், லாஸ்ட் பீரியட் வந்து ஸ்போர்ட்ஸ்னால் விளையாட போயிடுவான். அவனை எந்த விதமான கண்ட்ரோலும் கொண்டு வர முடியாது. இந்த கிராம சூழல், அவனுடைய வளர்ப்பு, இந்த சினிமா மாதிரி விஷயங்கள் வந்து மோர் வில் டைவர்ட் ஹிம் ஆன் என்டர்டெயின்மெண்ட். ஒரே பொழுதுபோக்கு மட்டும்தான் அவனுக்கு பிரதானமாக இருக்கும். செல்ஃபோனில் உட்காந்து பார்த்து ஷார்ட்ஸ் பார்த்து, வீடியோ பார்த்து, சினிமா பார்த்து, அவன் 2 ஷார்ட்ஸை விட்டு, கிளாஸ் டீச்சருக்குள்ளே ஷார்ட்ஸை விட்டு, கிளாஸ் டீச்சரை மார்க் பண்ணி ஷார்ட்ஸை விட்டு, இப்படியே உட்காந்துருக்கு. அவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தனுக்கு வந்து இது என்ன தரப்போகுது, நம்ம இது என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து ஒரு 10 ஷார்ட்ஸ் வெளியிட்டோம், 20 லைக் வாங்கணும், அதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், எந்த சிந்தனையும் கிடையாது. அவர்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். வாழ்க்கையை பற்றின சீரியஸ்னஸ்ஸே இல்லாத ஒருத்தனை நீங்கள் எப்படி சொல்லி தருவீங்க? அப்போ முதல்ல பெரிய சேலஞ்ச் என்ன ஆரம்பிக்குது உங்களுக்கு அப்படின்னா, ஏன் படிக்கணும்னு சொல்ல வேண்டியிருக்கு. இந்த பசங்களுக்கு முதல்ல ஏன் படிக்கணும்னு அவனுக்கு தெரியறதே இல்லை, ஏன் படிக்க வைக்கணும்னே தெரியுறது. அவன் எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாரும் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, அப்போ நம்மளே ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வெறும்ன ஸ்கூலுக்கு வரக்கூடிய மந்தை கூட்டம் அல்ல நீ, இது படித்தா என்னாகும், படிக்காட்டி என்னாகும் அப்படிங்கிற அடிப்படை வித்தியாசம் சொல்லி தர முடியும். நீ உன் வாழ்க்கையில் என்னவாக விரும்புகிற, நீ கலெக்டர் ஆகிற, இன்ஜினியர் ஆகிறங்கெல்லாம் விட்டுரு, நீ சாதாரணமாக ஒரு வேலைக்கு உன்னை இன்னைக்கு ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு ஒரு இடத்துல வந்து சுத்தம் பண்ணிலாம் வைக்கிறதுக்கு, நீங்கள் சென்னை மாதிரியான இடங்களில் ஹவுஸ் கீப்பிங்கை வந்து முழுக்க நீங்கள் வந்து சுகாதார பணிகளை மொத்தமாக தனியார் மயமாக்கிட்டாங்க. எல்லாம் தனியார். அந்த தனியார் நிறுவனங்களில் யூனிஃபார்ம் போட்டு ராத்திரி 12 மணிக்கு பெருக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ராத்திரி 12 மணி 1 மணிக்கு லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே ஃபுல்லாக பெருக்கிட்டு இருப்பாங்க. யூ ஓன்ட் பிலீவ், அதில் ஏகப்பட்ட பட்டதாரிகள் இருக்கிறார்கள், ஏகப்பட்ட பட்டதாரிகள் இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குரூப் 4 எழுதக்கூடியவங்க, குரூப் 4 நம்ம இருக்கக்கூடியலே லீஸ்டாக இருக்கக்கூடியது 10th தான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அங்கே இன்ஜினியரிங் படித்தவன் உட்காந்துருக்கிறான், பிஎல் படித்தவன் உட்காந்துருக்கான், எழுதுறான். அப்போ என்னென்ன, எல்லாருக்கும் வந்து அடிப்படையில் தேவையாக இருக்குது, ஒரு டிகிரி தேவையாக இருக்குது. நீங்கள் என்ன படித்து என்னவாகணும், நீங்கள் வாழ்க்கையில் என்னவாகணும், முதல்ல டிகிரி தேவைப்படுது. அப்போ இவனுக்கு முதல்ல என்ன சொல்லித்தர வேண்டியிருக்கு, டே நீ படிக்க வேண்டியது எசென்சியல், ட்ராப் அவுட் ஆனால் வாழ்க்கை போயிடும், நீ வாழ்க்கையில் வாட்ச்மேனாக தான் நிற்க முடியும், வேறு எந்த வேலைக்கும் கேட்க மாட்டாங்க, நீயோ மிலிட்ரிக்கு பொருள் வைக்க பொருள், அப்போ நீ வந்து ஒரு வாட்ச்மேனாக தான் உன் லைஃப் செட்டில் ஆகி நிற்கும், அல்லது கூலி வேலைக்கு தான் எங்கேயாவது போகணும், லோடுமேன் வேலைக்கு தான் போகணும். அப்போ நீ வந்து ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு ஒரு ஆள் ஆகணும்னு நினச்சேன், இஃப் யூ வாண்ட் டு பிகம் ஏ மேன், ஒரு ஆள் ஆகணும்னு நினச்சேன்னா அடிப்படையில் நீ செய்ய வேண்டியது படிக்க வேண்டியது. இந்த படிப்பு வந்து எசென்சியலுங்கிற போது அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவர்களுக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, சினிமா பாட்டு எப்படி வந்து ஒரு முழுதாக அவனுக்கு புரியுது, அவனுக்கு வந்து ஏன் வந்து ஒரு பாடம் புரியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஏன் அவனுக்கு வந்து பாடம் வந்து முழுசாக புரியல, பட் வந்து ஏன் சினிமா பாட்டு புரியலன்னு வச்சிங்கன்னா, அவனுடைய இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குங்கிறத பார்க்கணும். அவனுக்கு சினிமா பாட்டில் அவனுக்கு ஆர்வம் இருக்குது, அவனுக்கு பாடத்தில் ஆர்வம் இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும், நீங்கள் படின்னு சொன்னால் படிச்சிருவான், நான் படிக்கவே மாட்டான். ஏன்னா முதல்ல சொன்ன பாயிண்ட், அவனுக்கு படிக்கிறதுல இருக்கக்கூடிய முக்கியத்துவம் தெரியாது, ஏன் படிக்கனே தெரியாது. நம்ம எப்படி 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் தாண்டி வந்தோம்னு நினைப்பான். அதற்கு பிறகு 9, 10, 11, 12 வந்து அவன் அடல்ட் ஆயிடுவான். அவன் விவரமான பையன், ஒரு 16, 17 வயசு பையன் ஆயிடுறான். அப்போ அவனுக்கு இந்த எல்லா விவரம் தெரிய ஆரம்பிச்சிருது. படிப்பில் ஆர்வம் போகாமல் அந்த வயசு கோளாறு அவனை பாடாப்படுத்தி அவன் இன்னும் போயிடுவான். அது போக அவன் கீழே இருந்தே படிக்காமல் வந்ததுனால திடீர்னு அவனால் 10th ஸ்டாண்டர்டில் +1 அவனால் படிப்பு செலுத்த முடியாது.
நீங்கள் 9ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்காத ஒரு பையன் 10ஆம் கிளாஸில் வந்து திடீர்னு படிச்சுடான்னு நினச்சா இதை விட கற்பனை ஒன்று இருக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மாணவன் அவனுடைய எல்லா தேர்வுகள்லையும் எவ்வளோ மார்க் வாங்குறானோ அதை விட 5 மார்க் தான் அவனால் ஆனுவல் எக்ஸாமில் வாங்க முடியும்.